ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். எல்லாம் ரெட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்படி கை ஆட்டி ஆட்டி பேசுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். சொல்லுப்பா, அதுவும் சொல்லு. வெல்கம் டு அவர் சேனல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னொரு பீஸ் எங்கன்னு கேட்கலாம். அந்த பீஸ் வந்து உள்ள தூங்குது. சரி, தூங்கும் போது டக்குன்னு போய் வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேர் வந்திருக்கோம். முடிச்சிருந்தானா ஒண்ணுமே பண்ண விட மாட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மதுசங்கர் சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மாலாசங்கர் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுவும் போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா, பாப்பா வந்து தம்பி தூங்கும் போது தம்பிக்கு இடது கையில நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தா. நான் வந்து அப்ப திடீர்னு வெளியில இருந்து வந்தப்போ என்னமோ பண்ணனா, தம்பிக்கு வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கமான்னு சொன்னா. தம்பிக்கு எல்லாம் போடக்கூடாது, இதுல வந்து கெமிக்கல், நாமளே வந்து இந்த ஒன் ஹேண்ட்ல தான் யூஸ் பண்ணணும், தம்பி எல்லாம் அடிக்கடி 2 கையும் வாயில வைப்பான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சோ அப்ப வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. சொன்ன நெயில் பாலிஷ வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் நிறைய விதமா செஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு 3 இதை மட்டும் நாம இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். அது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். சோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் வீட்டுல அதே மாதிரி செய்யுங்க. சோ என்ன கலர்ல வேணுமோ நாமளே செஞ்சுக்கலாம். கடையில போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் முதல் வருதான்னு சொல்லி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பந்தமே இல்ல, வாங்க வீடியோக்குள்ள போலனா. அப்பதான் நாளைக்கு போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். அறிவே, பெல் பட்டனை கிளிக் பண்ணாதானங்க நாளைக்கு போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். காமெடி. சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். இது வந்து எல்லாரும் செய்யலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஃபெவிகால். நம்ம வந்து க்ளூ எடுக்கல, ஃபெவிகால் தான் எடுக்கிறோம். அதாவது இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கிறத எடுக்கிறோம். அது எப்படி சொல்லுவீங்களோ தெரியல, நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சமா போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிலிக் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள், மஞ்சள் கலர்ல வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், கேசரி பவுடர் ஆட் பண்ணி, அதாவது அப்படியே டைரக்டா பவுடர் ஆட் பண்ணக்கூடாது, தண்ணியில கலந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொட்டு நீளம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாட்டர் கலர்ஸ் என்ன உங்ககிட்ட இருக்கோ கலரிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கேசரி பவுடர் தான், அதை தண்ணியில கலந்து வச்சிருக்கிறேன். ஸோ அதைத்தான் வந்து இதுல கொஞ்சமா ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர்ல வருதுன்னு. ஸோ ஆரஞ்சு கலர்ல வருது. நம்ம கொஞ்சம் திக்கா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நான் கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ இதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. குங்குமம் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மிளகாய் பழம் ரெட் கலர்ல வந்துருச்சுங்க. இதத்தான் நெயில் பாலிஷ்னு அவங்க சொன்னாங்க. ஆமாங்க, வெறும் க்ளூல கலர் சேர்த்துட்டு அதை நெயில் பாலிஷ்னு சொன்னாங்க. ஸோ எப்படிக்கா இது நெயில் பாலிஷா ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். இதை வந்து கையில போட்டுட்டு இதுக்கு மேல அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ போட்டுறாங்க. இது காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல க்ளூ வந்து காஞ்சிரும். ஸோ அப்ப போட்டுறாங்க. அப்ப வந்து நல்லா நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கு. என்கிட்ட இப்ப வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ் இல்ல. ஸோ இதை மட்டும் தான் இப்ப நான் போட போறேன். ஸோ உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். ஆனா நம்ம டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ் போடலைன்னா கண்டிப்பா போயிடும். ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில கழுவும் போது போயிடும். ஸோ உங்களுக்காக நான் இப்ப போட்டு காட்டுறேன். நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ் மேல போட்டுக்கோங்க. ஐயோ, என்ன வரவே இல்ல, என்னங்க இது? ஐயோ, உங்களுக்கு வீடியோல நல்லா தெரியுது, பட் இது வந்து நெயில்ல ஒட்டவே இல்ல. ஐயோ, அவங்க போடும்போது ரொம்ப அழகா ஒட்டுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஃபேக்குங்க. கண்டிப்பா இது வந்து நெயில்ல ஒட்டவே இல்லை. ஸோ இது அதனால தான் நான் வந்து கொஞ்சமா செஞ்சேன். ஓகே, இந்த மெத்தடு ஊத்திக்கிச்சு. நம்ம அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணலாமா? இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா பவுடர் ஆட் பண்றாங்க. அவங்க வந்து பான்ஸ் பவுடர் ஆட் பண்ணாங்க. நான் வந்து கோகுல் சாண்டல் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா எங்க வீட்டுல அதான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா அதே ஃபெவிகாலையே ஆட் பண்ணலாம். இது எதுக்குன்னா அது டக்குன்னு காயறது தான் போல. ஓகே, இப்ப அதே நம்ம கலருக்கு இந்த நமக்கு ஏற்கனவே நம்ம கேசரி பவுடர் கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே சேர்த்துக்கலாம். அவங்க சேர்த்துக்கலாம் தான் சொன்னாங்க. அக்ரிலிக் பெயிண்ட் மட்டும்தான் இல்ல, இந்த மாதிரி சொட்டு நீளம் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து
இதை சேர்க்குறேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஆரஞ்சு மாதிரி தான். இதை வந்து போட்டு பார்க்கலாம். சேம் அதே தாங்க. இதை போட்டுட்டு இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ் வந்து போடணும். ஓகே, இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓரளவு பரவாயில்லைங்க, ஒர்க் ஆகுது. நார்மல் நெயில் பாலிஷ் மாதிரியே வருது. இங்கே பார்த்தீங்களா, செமையா இல்லை? இதுங்க நான் இன்னும் கலர் வந்து திக்காக ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக சேர்த்தங்க. ஏற்கனவே நம்ம இருந்தது மைல்டு ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என் கையில் போடுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணுறது ஓரளவு ஒர்க் ஆகுது. நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கு. ஸோ பவுடர் மிக்ஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம ஓரங்கட்டி வைக்கலாம். இதை லேசை வந்து ஊற்றி வைக்கிறேன். ஸோ அடுத்தது இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூணாவது இது நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சது சொதப்பலாயிடுச்சு, வரல. சொதப்பலாயிடுச்சு இல்லை, அது வரல அதில் செய்யறது. செகண்ட் பண்ணது ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து தேர்டு. இதுக்கு வந்து அவங்க வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, நாம வந்து க்ளோஸ்அப் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே இருக்கும் இல்லைங்களா க்ளோஸ்அப். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால இதே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக போடலாம், நிறைய வேணாம். கம் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் காயும், அதனால எங்கே விழ மாட்டேங்குது. ரோட்டை போட்டா தானே விழும். அப்படியா? ஐயோ, இப்போ எங்க வில்ல இப்போ என்னம்மா விழ மாட்டேங்குதே. நம்ம வந்து இப்படியே கழட்டிட்டே ஊத்தலாம், அது என்னமா விழ மாட்டேங்குது. என்ன விழ மாட்டேங்குது? போதாங்க, தெரியல. ஐயோ, இவ்வளவு கூட ஆனால் கம் போடுவாங்களா? இங்க பாருங்க, பேஸ்டோட டபுள் மடங்கு கம்ம போட்டாங்க பாப்பா. ஐயோ, கொஞ்சம் பேஸ்ட் எக்ஸ்ட்ராவே போடலாம். கம்மு தான் இருக்குது, பேஸ்ட்டை காணும். பட் பேஸ்டெல்லாம் நெயில் பாலிஷ் பண்ணா எப்படி? ஓகே, அதுவே கலர் வந்துருச்சு. இருந்தாலும் நாம கலர் இப்ப ஆட் பண்ண போறோம். இது வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதனால இதுல நம்ம ரெட் கலரே ஆட் பண்ண போறதில்ல. பாப்பா வந்து இதுல பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா. எல்லோ கலர் கொஞ்சம் இருக்குதுமா, அதை ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சம் இருக்கு, ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அப்படிதான் பாப்பா சொன்னா. ஸ்பூனை விட்டுட்ட உள்ள. ஐயோ, ஸ்பூன் போலே உள்ள பின்னாடி வச்சு போடுங்க. இதோ ஆயிடுச்சு. போட்டது என்னவோ க்ளோஸ் அப் ரெட் கலர்ல வரணும்னு, கடைசியில பாப்பா வந்து அம்மா எல்லோ கலர்ல பண்ணுவோமான்ட்டா. ஓகே, நீங்க எந்த பேஸ்ட் வேணா எடுத்துக்கலாம், டெக்ஸ்டரும் எடுத்துக்கலாம், கோல்கேட் எடுத்துக்கலாம். ஆனா வந்துச்சுன்னா சரி, வரலன்னா என்ன பண்றது. ஓகே, இப்போ நம்ம நெயில் பாலிஷ் ரெடி. இதை வந்து நம்ம போட்டு பார்க்க போறோம். நல்லா வரலையே, எஃபெக்டிவாவே இல்லையே. இங்க பாருங்க, ஒரு மாதிரி அந்த நெயில் தெரியுது பாத்தீங்களா? இல்ல, நல்லா இல்லைங்க. கண்டிப்பா யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். எனக்கு என்னவோ இது பிடிக்கலங்க. நம்ம பவுடர்ல பண்ணோம் இல்லைங்களா, அது ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் இது அப்படி நெயில் தெரியுது. உங்களுக்கு இது எல்லோ கலர்னால பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க, நெயில் தெரியும் பாருங்க. எல்லோ கலர்னால உங்களுக்கு நெயில் சரியா உங்களுக்கு தெரியல. பட் இது வந்து சரியில்லைங்க. ஓகே, பேஸ்ட்ல பண்ற நெயில் பாலிஷ் வந்து சரியில்லை. ஒன்னே ஒண்ணுதான் நல்லா இருக்கு, எதுனா பவுடர்ல பண்றது. ஸோ நான் இது வந்து இப்போ கை கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் அந்த பவுடர் போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் அது மட்டும் தாங்க யூஸ் ஆகுது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. ஸோ அதுவே நான் போடுறேன் கையில. இப்ப நான் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து காஞ்சிருச்சு. ஆனால் கம்பல்சரி இதுக்கு மேல டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷ் போட்டா மட்டும்தான் இது வந்து நிக்கும். செகண்ட் மெத்தட் மட்டும்தான் ஒர்க் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆனா நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ, ஏதாச்சும் ஒரு கலர் உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா, சொட்டு நீளம் கூட இருக்கும், அது கூட நல்லா ப்ளூ கலர்ல வரும். சோ கொஞ்சோண்டு பவுடர் போடுங்க. இப்ப நிறைய போட்டுட்டு சோ அந்த அளவுக்குல வேணாம். கொஞ்சோண்டு பவுடரு, கொஞ்சோண்டு பெரிகால், அதுக்கப்புறம் கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வச்சுட்டு போட்டீங்கன்னா சூப்பரான நெயில் பாலிஷ் ரெடி. நல்லா தான் இருக்கு. செகண்ட் மெத்தட் மட்டும். நான் இனிமே பாத்தீங்கன்னா கலர் கலரா பவுடர்ல செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போன் எடுத்து இப்படி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இப்படி பேசுவேன்.
நெயில் பாலிஷ் பாத்தீங்களா? ஏன்னா இந்த கலர் அதாவது இது வந்து எப்பவுமே இருக்கு. இல்லாத கலர் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கிட்டு இல்லாத கலரை வந்து அதில் போட்டு இப்படி போன்ல பேசும்போது உங்க நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இது நானே செஞ்சது, ஹோம்மேடா செஞ்சதுன்னு பெருமையா பீத்திப்பேன். இப்படி வச்சு பேசுவேன், அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அப்புறம் இப்படி இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுவேன். ஒரு நெயில் பாலிஷுக்கு இவ்வளவா, போதும் போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா இருக்கு சார், அதனால தான் சொன்னேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நான் போய் இப்ப பாப்பாக்கு வந்து நெயில் பாலிஷ் போட்டு விட போறேன். பாய், தேங்க்யூ, பாய் சொல்லிடுமா கொண்டை.